நடப்பதுவே. அந்த வீட்டில் ஒருவர் கூட இல்லை. தாய் இறந்து போனாள், தகப்பன் இறந்து போனான், பாட்டியும் பேரனும் காசிக்கு போய்விட்டார்கள். இரண்டாவது வாழ்க்கைப்பட்ட மனைவியும் 2 குழந்தைகளும் மானாமதுரைக்கு போய்விட்டார்கள். அந்த அம்மா பிறந்த ஊருக்கு போய்விட்டார்கள். தடயமே இல்லை. ஏன் காசிக்கு போனார்கள்? தன் மகள் காசியிலே இருப்பது அந்த அம்மாவுக்கு தெரியும். காசியில் அந்த அம்மா என்ன செய்தார்? அங்கிருந்த ஒரு சிவன் மடம் என்கிற இடம் இருக்கிறது, யாராவது போனால் பாருங்கள். அந்த இடத்தில் அன்றாடம் பூஜைகள் செய்வதற்கும் இங்கிருந்து வருகிற யாத்திரிகர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதும் அதனால் கிடைக்கிற பொருளை பயன்படுத்தி வாழ்வதும் தான் கிருஷ்ணசிவன் என்கிற பாரதியின் மாமனுக்கும் பாரதியின் அத்தை குப்பம்மாளுக்கும் வாழ்க்கை. மகன் இறந்து போய் கடன் வந்ததற்கு பிறகு சொந்த நிலத்தை அடமானம் வைத்து விட்டு கையில் கிடைத்த காசை எடுத்துக்கொண்டு மகள் வீட்டுக்கு போன பாகீரதி அம்மாள் திரும்ப வரவே இல்லை. பாகீரதி கங்கையின் இன்னொரு பெயர் என்பதால் அவள் காசியிலேயே கலந்து கரைந்து விட்டாள். 4 ஆண்டுகள் பாரதி காசியிலே போய் அத்தை வீட்டில் வாழ்கிறார். எதற்கு காசிக்கு போனார்? சாப்பாடு இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லை. அவன்தான் பாடியிருக்கிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அங்கு போன போது பாரதிக்கு தெரிந்த மொழிகள் 2, தமிழ், ஆங்கிலம். ஆனால் காசியில் 1898ஆம் ஆண்டு காசியில் தமிழும் இல்லை, ஆங்கிலமும் இல்லை. குழந்தைக்கு 16 வயது 15 வயது 2 மொழி தெரியும். 15 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படித்துவிட்டு 12 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படித்துவிட்டு உயர்கல்விக்கு படிக்க வந்துவிட்டு எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது என்று இந்த காலத்து குழந்தைகள் அதிர்ந்து பயந்து கல்விக்கூடங்களை விட்டு ஓடி வருகிற ஒரு காலத்தில் தனக்கு தெரிந்த 2 மொழியும் தெரியாத ஒரு இடத்திற்கு போய் புதிதாக ஒரு மொழி படித்து, அங்கே சான்ஸ்கிரிட் இருந்தது, ஹிந்தி இருந்தது, உருது இருந்தது, சமஸ்கிருதம் படித்து மேலே படிப்பதற்கான இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வை எழுதி முதல் வகுப்பில் 9 மாதங்களில் தேர்ச்சி பெற்றார் பாரதியார். அவர் எழுதிய கடைசி தேர்வு அதுதான். அவர் கடைசியாக படித்த பள்ளிக்கூடமும் அதுதான். அதற்கு பிறகு அவர் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வந்து விட்டார். அவருக்கு கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை என்பதால் அந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வந்து விட்டார். அந்த தேர்வில் சமஸ்கிருதம் படித்து வென்றார் என்பது மட்டுமில்லை. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாரதிக்கு 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும். புதுச்சேரியில் இருந்தபோது வங்காளம் கற்றுக்கொண்டார். பிரெஞ்சுக்காரர்களோடு நெருங்கி உறவு வைத்துக் கொண்டு பிரெஞ்சு கற்றுக்கொண்டார். வீரேசலிங்கம் நண்பரோடு நெருக்கமாக இருந்து தெலுங்கு கற்றுக்கொண்டார். இப்போது பாரதியின் பாட்டை நினைத்து பாருங்கள். யாம் அறிந்த மொழிகளிலே. பாட்டுக்கு பொருள் புரியுதா? நம்ம அப்படி பாட முடியுமா? மனப்பாட பதில் வேணால் பாடலாம். எங்கே கை தூக்கி யாம் அறிந்து சொல்லுங்க. 1 1 2 2 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதி பின்னாளில் பாடினார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பின்னாளில் பாடிய பாரதி 15வது வயதில் கற்றுக்கொண்ட 3வது மொழி சமஸ்கிருதம். தேர்வு எழுதி ஆகிவிட்டது, தேர்ச்சி பெற்று ஆகிவிட்டது. ஆனால் அங்கு படிப்பு வைப்பதற்கான பணம் அந்த வீட்டில் இல்லை. அங்கு உணவு கிடைக்கும், உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம். மேலே படிப்பதற்கு அத்தை வீட்டில் மாமன் வீட்டில் எந்த வசதியும் இல்லை. காசியில் வாழ்ந்த 4 ஆண்டு காலத்திலும் பிறகு திரும்பி வந்து எட்டயபுரத்தில் வாழ்ந்த 2 ஆண்டு காலத்தில் 6 ஆண்டு காலத்தில் பாரதியார் ஒரு வரி கவிதை கூட எழுதவில்லை. அதை பற்றி பாரதியே தனியாக எழுதியிருக்கிறார். நான் அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன், எந்த 6 ஆண்டுகள் பாரதி கவிதை எழுதவில்லை என்று. சின்னசாமியரின் தொழில் முயற்சிகள் அறிவுற்று பாட்டியோடு கைப்பிடித்துக் கொண்டு காசிக்கு வந்த பாரதியார் 4 ஆண்டுகள் மேலே படிக்க வசதி இல்லாமல் காசியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். காசியிலே அப்போது வட இந்திய பிராமணர்களுக்கு மீசை வைக்கும் பழக்கம் உண்டு. தென்னிந்தியாவில் பிராமணர்களுக்கு மீசை வைக்கிற பழக்கம் கிடையாது.
தலப்பாகை கட்டுகிற பழக்கம் பாரதிக்கு ஏன் வந்தது என்றால், பாரதிக்கு வழுக்கை. ஆமாம், வழுக்கையை மறைப்பதற்கு அரும்பாடுபட்டு தலைப்பாகை கட்டிக்கொண்டார் என்று நண்பர்கள் எழுதுகிறார்கள். இவர் தென்னிந்திய பழக்கப்படி 10 நாளைக்கு ஒருக்க 15 நாட்களுக்கு ஒருக்க கிரமமாக சவரம் செய்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு போனால் எல்லா நண்பர்களும் கேட்பார்கள், பொண்டாட்டி செத்து போயிட்டாளோ, யார் செத்து போயிட்டான்னு மீசை எடுத்திருக்க என்று பாரதியை திரும்ப திரும்ப கேட்டார்கள். பாரதி பார்த்தார், அப்படியானால் அப்படி மீசை எடுக்கிற பழக்கம் இங்கே இல்லை. மீசை எடுத்தால் ஏதோ துக்கம், இழப்பு என்று பொருள். வட இந்தியாவில் பிராமணர்களுக்கு மீசை வைப்பது பழக்கம், நீ மீசை வைத்துக்கொள் என்கிறார்கள். எல்லோர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு முறையும் எங்கள் வீட்டில் யாரும் சாகவில்லை, நான் தான் சும்மா சவரம் செய்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பதற்காக பாரதியார் மீசை வைக்க ஆரம்பித்தார். ஆனால் அதைவிட அழகான மீசை தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் அமையவில்லை. ஏனென்றால் அது 20ஆம் நூற்றாண்டில் அக்ரஹாரத்தில் முளைத்த முதல் மீசை. தென் தமிழ்நாட்டின் 20ஆம் நூற்றாண்டில் அக்ரஹாரத்தில் முளைத்த முதல் மீசை அது. அது மட்டும் இல்லை, அவரது மீசையை பற்றி நண்பர்கள் எழுதுகிறார்கள், ஒருபோதும் அது செதுக்கிய மீசை அல்ல. எழுதாத நேரம் பூராவிலும் அவர் மீசைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார். ட்ரில், மீசைக்கு பயிற்சி. மீசை இருப்பதால் ஆண்மை இருப்பதாக பாரதி ஒருபோதும் கருதியதில்லை. மீசைக்கும் ஆண்மைக்கும் சம்பந்தமில்லை என்று பாரதியார் எழுதியிருக்கிறார். அடுத்த வரி எழுதினார், கரப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கிறது என்று. எவ்வளவு இதுக்கு மேலே என்ன நகைச்சுவை வேண்டும் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் இனி மிக சுருக்கமாக அவரது வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில துயர் மிகுந்த பக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிற போது இங்கே சிலர் கைக்குட்டையால் கண்களை ஒற்றிக்கொள்வதை பார்க்கிறேன், சில கண்கள் கலங்குவதை பார்க்கிறேன். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 1000 பொய்கள் சொல்லி சிரிப்பதை காட்டிலும் ஒரு உண்மையை கேட்டு விடுகிற கண்ணீர் உயர்வானது. உலகில் எந்த புனித நதியை விடவும் அது சிறந்தது. அப்படி யாருக்கேனும் இந்த மகா மனிதனின் வாழ்க்கையை பற்றிய சரிதையை, நிகழ்ச்சிகளை, அனுபவங்களை சொல்லுகிற போது கண்ணீர் துளிர்த்தால் நீங்கள் புண்ணியவான்கள். உங்கள் கண்ணீர் புனிதமானது. கண்ணீர் ஒருபோதும் கோழைத்தனத்தின் அடையாளம் இல்லை, படிப்பும் இல்லை, சாப்பாடு மட்டும் கிடைக்கிறது. அந்த வாழ்க்கையை எவ்வளவு நாள் வாழ்வது? ஊருக்கு திரும்பி வரலாம் என்றால் வண்டி சத்தம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. அப்போதுதான் விதி வேலை செய்கிறது. 1902ஆம் ஆண்டு பின்னாளில் எந்த பாரதி கர்சான் என்னும் குரங்கு என்று கோபமாக எழுதினாரோ அந்த கர்சான் டெல்லியில் கவர்னராக இருந்தபோது மகாராணி விக்டோரியா பதவியேற்றதற்காக ஒரு பெரும் விருந்தை இந்தியாவிலே இருக்கிற எல்லா சமஸ்தான ராஜாக்களுக்கும் வைத்தபோது அந்த விருந்துக்கு எட்டயபுரம் மகாராஜாவும் போனார். கர்சான் நடத்திய விருந்துக்கு போன எட்டயபுரம் மகாராஜா டெல்லியில் விருந்து முடித்து விட்டு திரும்புகிற வழியில் காசிக்கு வந்தார். காசியில் சிவன் மடத்திலே தான் தங்கினார். ஏனென்றால் எட்டயபுரத்திற்கு நெருக்கமானவர்கள் தங்குகிற மடம். கிருஷ்ணசிவன் பிறந்த ஊர் வாகைக்குளம். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அங்கே போனால் அங்கே தங்குவார்கள். அங்கே போன மகாராஜா கொஞ்ச காலம் தன்னோடு வேலை பார்த்து கவிதையால் தன்னை மயக்கிய, இன்னும் சொல்ல போனால் சில சிற்றின்ப கவிதைகளை எழுதி, ரொம்ப முக்கியம் அது, சில சிற்றின்ப கவிதைகளை எழுதி தன்னை உற்சாகப்படுத்திய பாரதியை மீண்டும் பார்த்துவிட்டு, நீ இங்கே என்ன செய்கிறாய், வா என்னோடு என்று 1902ஆம் ஆண்டு காசிக்கு போன மகாராஜா திரும்ப வருகிற போது டெல்லியில் தர்பார் முடித்துவிட்டு காசியில் வந்து திரும்ப வர பணம் இல்லாமல் இருந்த பாரதியாரை அழைக்கிறார். பாரதியார் வர ஒப்புக்கொள்கிறார். மகாராஜா அழைக்கிறார் என்பதற்காக மட்டும் பாரதி ஒப்புக்கொள்ளவில்லை. சொந்த ஊருக்கு போகிறோம் என்கிற பரிதவிப்பு, எல்லாவற்றையும் விடவும் 14 வயதில் திருமணமாகி விட்டு விட்டு வந்த இளம் மனைவியை பார்க்கும் ஆசை ஒரு இளைஞனுக்கு இருக்குந்தானே. இப்போ 19 வயது, பருவம் எய்திய காலம். மனைவியும் பருவம் அடைந்திருப்பாள். மனைவியை பார்க்க வேண்டும் என்று விருப்பம், சொந்த வீருக்கு போக வேண்டும் என்ற ஆசை, அது மகாராஜா பருவத்தில் வருகிறது. ஆனால் என்னிடத்தில் நீ வேலைக்கு செய்வதாக இருந்தால் நான் உன்னை அழைத்து போகிறேன். ஒப்புக்கொள்வதை தவிர பாரதியாருக்கு வேறு வழியில். எந்த வேலை வேண்டாம் என்று, எந்த சகவாசம் வேண்டாம் என்று காசிக்கு போனாரோ வாழ்க்கை எப்படி மனிதர்களை நெருக்குகிறது பாருங்கள்.
எந்த சகவாசமும் எந்த வாழ்க்கை வேண்டாம் என்று காசிக்கு போனாரோ அந்த மனிதன் கூப்பிட்டு அவன் பணத்தில் 1902ஆம் ஆண்டு காசியில் இருந்து திரும்பி எட்டயபுரத்திற்கே வந்தார். கடையத்தில் இருந்து செல்லம்மாவும் வந்து விட்டார். கணவன் மனைவியாக இல்லறம் நடத்துகிறார்கள். 100 ரூபாய் சம்பளம் 1902ஆம் ஆண்டு. அப்போ எவ்வளோ பவுன் வேணாம், அப்படி எதையாவது கேட்டு யாருக்காவது உடல்நல குறைவு ஏற்பட்டு ஆமாம் அப்போ 8 ரூபாண்ணா, அப்போ 8 ரூபாயும் கஷ்டம், அது நமக்கு தோணாது. அப்போ 8 ரூபா தானா, அப்போ 8 ரூபா. ஆனால் பாரதியாருக்கு சம்பளம் 100 ரூபாய். 100 ரூபாய் சம்பளம் கொடுத்த மகாராஜாவிடத்தில் என்ன வேலை என்று பாரதியாரை கேட்டபோது பாரதியார் சொன்னார், அது மகாராஜாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு வேலையும் இல்லாத ஒரு வேலை, அவருக்கு சந்தோஷமாக இருப்பதற்காக பாடுவதுதான் வேலை. அதை விட பாரதியார் ரொம்ப கடுமையான சொற்களில் எழுதுகிறார். நான் சொல்வதற்கு தயங்கவில்லை, பாரதியாருடைய வார்த்தை தான். அவனுக்கு 9 மனைவி, ஆனால் அவன் அபுன்சகன் என்று எழுதினார் கோபத்தில். நபுன்சகன் என்றால் ஆண் தன்மையற்றவன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. என்னமோ சொல்கிறார் இவர், ஒன்றும் இல்லை. நம்ம 7 பெண்டிரும் கொண்ட ஓர் அலிமகன் பணிக்கு இசைந்து என் தருக்கலாம் அழிந்தேன்னு எழுதினார் பாரதியார். இந்த 100 ரூபாய் சம்பளத்திலேயே ஒரு முறை மகாராஜா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மெட்ராஸ் போகிறார், பட்டணத்துக்கு. எல்லாருக்கும் 100 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறார். என்ன வேணுமோ அவர்கள் அந்த காலத்தில் பட்டணம் தானே சென்னை, பட்டணத்திற்கு வந்து எல்லாம் பலகாரங்கள், இனிப்பு நகைகள், நட்டு எல்லாம் வாங்குகிறார்கள். மூடையாக வாங்குகிறார்கள். பாரதி வாங்குகிறார். செல்லம்மா எழுதுகிறார் இந்த குறிப்பை, பாரதி எழுதவில்லை. எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. மூடையாக பொருட்களை கொண்டு வந்து இறக்கினார்கள். எனக்கான மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்து பிரித்தார்கள். எல்லாமே புத்தகங்கள். 100 ரூபாய்க்கும் புத்தகம் வாங்கியிருக்கிறான். ஆமாம், இது என்ன இப்படி பண்ணிட்டேன்? அவன் பட்டு சட்டை வாங்கியிருக்கா, நகை வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா, பலகாரம்லாம் வாங்கியிருக்கா. அடி செல்லம்மா, எல்லோரும் அழிந்து போன பொருளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அழியா செல்வம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்து வை என்றார். 2 வருடம் தான் அந்த வேலை பிடிக்கவில்லை. எப்படி பிடிக்கும்? பின்னாளில் மகாராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக காசிக்கு போவதற்கு முன்பும் காசியிலிருந்து வந்த பிறகும் தான் எழுதிய சில சிற்றின்ப கவிதைகளை பரளிசூர் நெல்லையப்பரிடம் கொடுத்து, தம்பி இப்படியும் நான் எழுதியிருக்கிறேன்டா பார் என்று கொடுத்தார். நெல்லையப்பர் வாங்கி படித்து விட்டு பதறி போய் அவைகளை யார் கண்ணிலும் படாமல் அழித்து விட்டார். வாரா எழுதினார், நெல்லையப்பர் செய்த சிறந்த காரியம் அது. ஒருவேளை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அது பாரதியின் புகழுக்கு குறுக்கே வந்து படுத்து கொண்டிருக்கும்னா. ஏன்னா இப்போதே பாரதியின் புகழுக்கு குறுக்கே படுப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே காத்திருக்கிறது. பாரதி அபின் சாப்பிட்டான், பாரதி கஞ்சா சாப்பிட்டான், பாரதி போதை அடித்தான், உனக்கு வேண்டுமானால் நான் வாங்கி தருகிறேன், ஒரு வரி எழுதிவிடு, ஒரு வரி எழுதிவிடு பார்க்கலாம். அதை பயன்படுத்தியதால் தான் பாரதி எழுதினார் உனக்கு தெரியுமா? பாண்டிச்சேரியில் வாழ்ந்த 10 ஆண்டு காலத்தில் எந்த போதைப் பொருளையும் பாரதியார் பயன்படுத்தவில்லை, கடைசி 2 ஆண்டுகள் தவிர. 1908ஆம் ஆண்டிலிருந்து 1916ஆம் ஆண்டு வரையில் பாரதிக்கு வெற்றிலை போடு பழக்கம் தவிர வேறு எந்த தீய பழக்கமும் பாரதிக்கு இருந்ததில்லை. அந்த காலத்திலே தான் கண்ணன் பாட்டு, அந்த காலத்திலே தான் பாஞ்சாலி சபதம், அந்த காலத்திலே தான் குயில் பாட்டு, அமரத்துவம் மிகுந்த படைப்புகளை பாரதி எழுதிய போது எந்த போதை வஸ்துவின் ஆதிக்கத்திலும் அவர் எழுதியதில்லை. அவர் பயன்படுத்தியது என்பது வேறு, அது உடல் சார்ந்தது, அறிவு சார்ந்தது அல்ல. நம்மால் இப்போவும் சொல்லுவான், கண்ணதாசன் தண்ணி போட்டு தான் எழுதுவார். அவருக்கு தெரியும், காலில் செருப்பு போட்டுக்கொள்ள மாட்டார் கண்ணதாசன். பாட்டு எழுதுகிற போது காலில் செருப்பு போட்டுக்கொள்ள மாட்டார். செருப்பை கழட்டி புகைப்பிடிப்பார். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது. பாட்டுக்கு சொல்லுவார். பாட்டு சொல்லி முடித்து எல்லா வேலையும் முடிந்ததற்கு பிறகுதான் மது அருந்த போவார். அவர் மது அருந்துவார் என்கிற விஷயமே அவர் சொல்லித்தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று எழுதியது யார்? அவர் எழுதியதை படித்துவிட்டு அவன் குடிகாரன், நீயும் குடி, எங்கே ஒரு வரி எழுதி கொடுத்து விடு, தமிழ் எழுதாவிட்டாலும் பரவாயில்லை, வாந்தி எடுக்காமல் இருக்கிறாயா பார்க்கிறேன்,
எனக்கு தெரியாதா உன் வீட்டிலிருந்து சாராய கடைக்கு 1 மைல், சாராய கடையிலிருந்து உன் வீட்டுக்கு 3 மைல் என்று? புரியலையா உங்களுக்கு? வீட்டிலிருந்து சாராய கடைக்கு 1 மைல், சாராய கடையிலிருந்து வீட்டுக்கு 3 மைல். சார்ந்தவர்களின் ஆண்டோர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் படைப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் கற்றுக் கொடுத்திருக்கான், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்றால் பாரதியிடம் நீ பார்க்க வேண்டியது கஞ்சா இல்லை, கவிதை. பாரதியிடம் நீங்கள் பார்க்க வேண்டியது அபின் இல்லை, தேசபக்தி, ஆன்ம விடுதலை, பெண் விடுதலை, சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை. எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமல் எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்தால் அதற்கு நீ அடிமையாவாய், அல்லது உள்ளுணர்வில் நீ அதற்கு அடிமையாக இருக்கிறாய் என்று பொருள். மகாராஜா அழைத்து இங்கே வந்தார். 2 வருடம்தான், ஏய்ந்து வாழ முடியவில்லை, வண்டி ஓடவில்லை. 1904ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை கிடைக்கிறது என்று தகவல். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 100 ரூபாய் சம்பளம், வேலையே கிடையாது எட்டயபுரத்தில். ஆனால் மதுரைக்கு போன போது நிரந்தரம் இல்லாத வேலை, வாத்தியார் வேலை, சம்பளம் 17 ரூபாய். 100 ரூபாய் சம்பளம் கிடைத்த வேலையை விட்டுவிட்டு 17 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு மதுரைக்கு செல்லம்மாவை அழைத்து கொண்டு எட்டயபுரத்தை விட்டு புறப்பட்டார். ஏனென்றால் அவர் மகாராஜாவுக்கு பாட வந்தவர் அல்ல, மகாஜனங்களுக்கு பாட வந்தவர், இந்த நாட்டின் விடுதலைக்கு பாட வந்தவர், ஒரு மனிதனின் வேட்கைக்கு பாட வந்தவர் இல்லையே. அவர் கிளம்பிட்டார். நண்பர்கள் கேட்டார்கள், இளம் மனைவியை அழைத்து கொண்டு உத்தரவாதமான வேலை இல்லாமல் எப்படி எட்டயபுரத்தை விட்டு புறப்பட்டீர்கள்? நண்பர்கள் பல பேருக்கு அவருடைய இளம் பருவத்து வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. கூட இருந்தவங்க அப்படி மெதுவாக விட்டு போடுவாங்களாம், நீங்கள் காசியில் இருக்கும்போது வேறு பேசு பாரதியார், இல்லை அங்கே நீங்கள் அதை பற்றி பேசாதே, மகாராஜாவுக்கு உங்களுக்கு கேட்காதே. இளம்பருவத்து வாழ்க்கையை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுகிற பழக்கம் பாரதிக்கு உண்டு. ஆனால் ரொம்ப வற்புறுத்தி ஒரு முறை வாரா கேட்டார், 100 ரூபாய் சம்பளத்தை விட்டு 17 ரூபாய் சம்பளத்திற்கு, அதுவும் நிரந்தரமில்லாத வேலைக்கு எப்படி போக நீங்கள் துணிந்தீர்கள் என்று கேட்டபோது பாரதி சொன்னார், பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் குரங்கு இன்னொரு கொம்புக்கு தாவ முடியும் என்றார். அப்போ வாரார் சிரித்து கொண்டே கேட்டார், பிடித்திருக்கிற கொம்பை விட்டு குரம்பு தாவுகிற போது வேறொரு கொம்பு கிடைக்காவிட்டால்? பாரதி சொன்னார், கீழே விழுந்து மண்டை உடைந்து சாக வேண்டியதுதான். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? விருப்பமில்லாத கிளையை பற்றி கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விடவும் விருப்பத்தோடு கீழே விழுந்து சாவது உயர்ந்தது அல்லவா என்று சொல்லிவிட்டார். அப்படித்தான் 100 ரூபாய் வேலையை விட்டு 17 ரூபாய்க்கு வந்தார். 1898ஆம் ஆண்டு காசிக்கு போக ஆரம்பித்து எட்டயபுரத்திற்கு திரும்பி வந்த 6 ஆண்டுகளில் ஒரு கவிதை கூட எழுதாமல் தன்னை விட்டு கவிதை விலகி போய் கவிதாதேவியை பார்த்து, என்னை விட்டு போய்விட்டாய், வாராய், கவிதையாம் மணிப்பெயர் காதலி, நின்னருள் வதனம் நான் நேருறக் கண்டே, பன்னாள் பன்மதி ஆண்டு பல கழிந்தன வா என்று கவிதையை இறைஞ்சி கூப்பிட்டார். 6 ஆண்டுகள் கவிதை வரவில்லை. சமஸ்தானத்து வேலையை விட்டுவிட்டு எட்டயபுரத்து வாழ்க்கையை விட்டுவிட்டு, நான் சொன்னேன் பாருங்கள், மகாராஜாவுக்கு இல்லாமல் மகாஜனங்களுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக பாட வேண்டும் என்று தீர்மானித்து மதுரைக்கு வந்த 1904ஆம் ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதி எழுத ஆரம்பித்தார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதி எழுதிய அந்த முதல் கவிதை ஆங்கில கவிதையான சானட் வடிவத்தில் அமைந்த 14 வரி கவிதை. குயிலனாய் நின்னொடு குலவியின் கலவி என்று துவங்கும் தனிமை இரக்கம் என்கிற அந்த பாடல் பாரதியின் காதல் பற்றியதல்ல, பாரதியின் கவிதை காதலிக்கும் தனக்குமான பிரிவை பற்றியது. அந்த ஆகஸ்ட் மாதம் எழுத தொடங்கியவர் தான் காலமாவதற்கு 2 நாட்கள் வரையில் எழுதியிருக்கிறார். 17 ரூபாய் சம்பளம், 3 மாதம்தான். ஆனால் 3 மாதத்திலேயே மதுரையது நண்பர்கள் அவரது திறமையை, ஆற்றலை புரிந்து கொண்டார்கள். 1904ஆம் ஆண்டு 35 ரூபாய் சம்பளத்திற்காக சுதேசமித்திரனில் வேலைக்கு வந்து சேர்ந்தார் பாரதியார். அதான் அவர் சென்னைக்கு வந்த முதல் வாழ்க்கை. அங்கெங்கேயோ ஒரு இடத்தில் வாழ்ந்திருக்கிறார், வட சென்னை பகுதியில். அங்கே தான் சுதேசமித்திரன் அலுவலகம் இருந்திருக்கிறது. 2 ஆண்டுகள் சுதேசமித்திரன் எழுதுகிறார். ஆனால் அவர் எழுதுகிற வேகத்திற்கு சுதேசமித்திரன் ஈடு கொடுக்கவில்லை.
ஆங்கில அரசுக்கு எதிராக பெரும் சீற்றத்தோடு பாரதி எழுதுவதை, அந்த சீற்றத்தின் வெப்பத்தை சுதேசமித்திரனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று ஜி சுப்பிரமணியர் சொல்லுகிறார். தாங்கிக் கொள்ளுகிற மாதிரி ஒரு பத்திரிகை வேண்டும் என்று தீர்மானித்து 2 ஆண்டுகள் கழித்து சுதேசமித்திரனில் வேலை பார்த்து கொண்டே அங்கு உதவியாசிரியராக இருந்து கொண்டே இந்தியா என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதன் ஆசிரியராகி அனல் கக்கும் கட்டுரைகளை பாரதி ஆங்கில அரசுக்கு எதிராக எழுதுகிறார். நண்பர்களே, அந்த பத்திரிகை சிவப்பு தாளில் வந்தது. சிவப்பு தாளில் அச்சிட்டார் பாரதியார். ஏன் சிவப்பு தாள் என்று கேட்டபோது, வெள்ளைக்காரனை பயமுறுத்த வேண்டாமா? என் குருதியில் அது வருகிறது என்று அவனுக்கு தெரிய வேண்டாமா என்றார். 1906ஆம் ஆண்டு இந்தியா துவங்குகிறது. இந்தியாவின் வெப்பத்தை ஆங்கிலேயர்களால் தாங்க முடியவில்லை. வங்காளத்தை கர்சான் இரண்டாக பிரித்த போது பூனையிடமிருந்து அப்பத்தை பறிங்கி பிரித்துக் கொடுக்கிறது என்று தானே தின்னும் குரங்கின் கதையை நினைவில் வைத்துக் கொண்டு கர்சான் என்னும் குரங்கு என்று கார்ட்டூன் எழுதினார் பாரதியார். தமிழ் பத்திரிகை உலகில் கருத்து படம் என்கிற கார்ட்டூனை முதலில் அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். வெப்பம் தாங்கவில்லை என்ற உடனேயே ஆங்கிலேய அரசாங்கம் முடிவெடுத்தது. ஏனென்றால் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் இந்தியாவில் இருந்த காலம் முழுவதிலும் வங்காளத்தில் இருந்த அளவுக்கு எதிர்ப்பு இந்தியாவின் பிற பகுதிகளில் அவர்களுக்கு இல்லை. நான் சொல்வதை நீங்கள் வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். வங்காளிகள் தான் நிறைய கவர்னர்களை சாப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்வார்கள், மவுண்ட் பேட்டன் இந்தியாவை விட்டு போகிற போது சொன்னார், மை எனிமீஸ் அட் பெங்கால், மை ஃப்ரெண்ட்ஸ் அட் பாம்பே, மை ஸ்லேவ்ஸ் அட் மெட்ராஸ். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் ஏறக்குறைய அப்படி சொல்லுகிற அளவுக்குத்தான் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு தந்த ஒரே பத்திரிகை இந்தியா 1885ஆம் ஆண்டு கொண்டு வந்த பத்திரிகை தடை சட்டத்தை தென்னிந்தியாவில் முதன்முறையாக ஒரு பத்திரிகையின் மீது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த பத்திரிகை இந்தியா. தடை சட்டம் வந்தது. அதன் ஆசிரியராக அறிவிக்கப்பட்டிருந்த சீனிவாசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அசலான ஆசிரியர் பாரதியார் என்று வெள்ளைக்காரர்களுக்கு தெரியும். பாரதியையும் கைது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். மைசூர் மாவட்டத்தில் இருக்கிற மண்டயம் மாவட்டத்தை சேர்ந்த மண்டயம் திருமலாச்சாரி சகோதரர்கள் தான் மிகுந்த வீரத்தோடு, எப்போதும் வீர வைஷ்ணவர்கள் போல திருமுன் அணிந்து கொண்டிருந்த திருமலாச்சாரியா சகோதரர்கள் தான் இந்தியா பத்திரிகையை நடத்தியவர்கள். அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு முடிவு செய்கிறது. தொடர்ந்து பத்திரிகை நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த போது, அருகாமையிலே இருந்த பாண்டிச்சேரியில் அப்போது ஆங்கிலேயர்கள் வசம் இல்லை, அது பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்தது. எனவே இன்றைக்குத்தான் அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி என்று ஒரு மாநிலம். ஆனால் அன்றைக்கு அது அப்படி இல்லை. இது பிரிட்டிஷ் இந்தியா, அது பிரெஞ்சு இந்தியா. எனவே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தால் கைது செய்யப்படுவோம் என்பதால் பிரெஞ்சு இந்தியாவிலே போய் வாழ்ந்து கைதை தவிர்க்கலாம் என்று முடிவு செய்து பாரதி மட்டும் போகவில்லை. மண்டயம் திருமலாச்சாரியின் குடும்பம், அவர் சகோதரர்கள், பாரதியின் குடும்பம் மட்டுமல்ல, அச்சு எந்திரம், இந்தியா பத்திரிகை அச்சுவதற்கு வைத்திருந்த காகிதங்கள் அவ்வளவும் சைதாப்பேட்டையிலே அன்றைக்கு வளமாக நதி போல் ஓடிக்கொண்டிருந்த அடையாறு ஆற்றில் படகுகளில் ஏற்றி வங்கக்கடலுக்கு போய் பாண்டிச்சேரியிலே போய் பாரதியும் இந்தியா பத்திரிகையை நடத்திய குடும்பமும் சேர்ந்தார்கள். இன்றைக்கு சில பேர் பேசுகிறார்கள், பாரதி ஓடி ஒளிந்து கொண்டான் என்று. அரசியல் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வந்தால் ஓரடி முன்னால் 2 அடி பின்னால் என்று தீர்மானித்து தலைமறைவான வாழ்க்கையை லெனின் வாழ்ந்திருக்கிறார், மாவோ வாழ்ந்திருக்கிறார், ஹோசிமின் வாழ்ந்திருக்கிறார், காஸ்ட்ரோ வாழ்ந்திருக்கிறார், ஏன் திலகர் வாழ்ந்திருக்கிறார். ஆங்கிலேயர்கள் தேடிய மாடசாமியை இன்றைக்கு வரைக்கும் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆஷ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாடசாமி எங்கே போனார், என்ன ஆனார், ஒருவருக்கும் தெரியாது. அப்படி எதிரியின் கையில் தப்பாமல் தப்பித்து போய் பாண்டிச்சேரிக்கு போனது பாரதி மட்டுமல்ல, வடக்கே தான் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு வழக்கில் இருந்து விடுதலான அரவிந்தரும் அங்கே வந்து விட்டார், பாவேஸ்வரரும் வந்து விட்டார், ஆஷ் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரியும் அங்கே வந்து விட்டார்.
ஏறக்குறைய பிரிட்டிஷ் ஆட்சியால் கைது செய்யப்படுவோம் என்ற நிலையில் இருந்த தேசபக்தர்கள் பலர் பாண்டிச்சேரிக்கு வந்தார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான உண்மை, கிழக்கு கடற்கரையில் இருந்து படகுகள் ஏறி நேராக பாண்டிச்சேரிக்கு வந்தால் ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் இங்கிருந்து கொழும்பு போய் கொழும்பிலிருந்து வேறொரு கப்பல் பிடித்து ராமேஸ்வரத்தில் இறங்கி பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். ஆசை கொல்வதற்கு பயன்படுத்திய துப்பாக்கி ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. 1908ஆம் ஆண்டு தன் பத்திரிகையை நடத்திய குடும்பத்தோடு தன் குடும்பத்தோடு பாரதி பாண்டிச்சேரிக்கு போனது ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அல்ல. இட் வாஸ் a political asylum, அரசியல் தஞ்சம். பிரெஞ்சுக்காரர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், எங்களை எதிர்க்கிறான் என்பதற்காக நீ அவனோடு சேர்ந்து கொண்டால் நாளைக்கு அவன் உன்னையும் எதிர்ப்பான். எனவே அங்கிருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு எதிராக எழுதுவதை தடுப்பதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பிரெஞ்சு சர்க்கார் ஆங்கிலேய சர்க்காரோடு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொண்டது. அச்சு எந்திரம் போய் இந்தியா பத்திரிகை தயாராகி இந்தியாவில் இருக்க சந்தாதாரர்களுக்கு பத்திரிகை போனால் கடலூர் எல்லையில் அனைத்து பத்திரிகைகளையும் ஆங்கிலேயர்கள் பிடித்து தீ வைத்து கொளுத்து விடுவார்கள். சந்தாதாரர்களுக்கு பத்திரிகை போகாது. சந்தாதாரர்கள் அனுப்புகிற சந்தா பணமும் கூட பாரதிக்கு போகாது. 10 ஆண்டு கால வாழ்க்கை புதுச்சேரியில் 1908ஆம் ஆண்டு தொடங்கி 1918ஆம் ஆண்டு வரை தன் வாழ்வின் மிகப்பெரிய படைப்புகளை பாரதி எழுதிய காலம் அது. வீட்டில் சமைப்பதற்கு உணவு கிடையாது. ஆனால் ஒரு தாயாக செல்லம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பாரதியின் பார்வையிலிருந்து மட்டும் பார்க்கக்கூடாது தானே. செல்லம்மா அவரும் குழந்தைகளும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று பக்கத்து வீட்டில் போய் அரிசி கைமாற்றி வாங்கி கொண்டு வந்து வைப்பார். வைத்து விட்டு அந்த பக்கம் அடுக்களை பக்கம் செல்லம்மா போன நேரம் பாரதி வந்தால் அதை தின்ன முயற்சிக்கும் குருவிகளுக்கு அதை அள்ளி இறைப்பார். செல்லம்மா பதறி கேட்பார், நீங்களும் குழந்தைகளும் சாப்பிடணும்னு கைமாத்து வாங்கி வச்சிருந்தேன், இப்படி பண்ணலாமா? செல்லம்மா உனக்கு இயற்கையின் ரகசியம் தெரியுமா? கவிஞன் பேசுகிறான். உனக்கு இயற்கையின் ரகசியம் தெரியுமா? என்ன? செல்லம்மா கேட்கிறார். துக்கம் தானே. இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம்மா. இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் சிட்டுக்குருவியோ காக்காவோ வாசல்ல வந்து நினைக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம்மா. அவைகளை நாமன்றி யார் காப்பது? அப்படி சொல்லி தான் உண்பதற்கு வைத்திருந்த குருவி அரிசியை குருவிகளுக்கு அள்ளி போட்டு வந்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடுவதற்கான தகுதியும் யோக்கியதையும் பெற்றவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டு கால புதுச்சேரி வாழ்க்கை ஒன்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. சொந்த ஊரில் வாழ முடியவில்லை என்ற கவலை செல்லம்மாவுக்கு, உறவு முகம் பார்க்க முடியவில்லை என்ற கவலை செல்லம்மாவுக்கு, பத்திரிகையின் சந்தா வரவில்லை, பத்திரிகையை நடத்த முடியவில்லை, வேறு பெயர்களில் பத்திரிகை நடத்தி பார்க்கிறார்கள், அதுவும் முயற்சிக்கவில்லை. சந்தா பணத்தை, பத்திரிகைக்கு வர வேண்டிய சந்தா பணத்தை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு உலகையே ஆண்ட ஒரு சாம்ராஜ்யம், சூரியன் அஸ்தமிக்காத ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகள் ஒரு ஏழை கவிஞனின் வீட்டில் திருடினார்கள். அந்த திருட்டையும் மீறி தன் விடுதலை உணர்ச்சியோடு அந்த கவிஞன் நின்றான். 10 ஆண்டு காலம் பிடித்து கொடுத்தால் 1000 ரூபாய். எத்தனை பேருக்கு தெரியும் இது? பிடித்து கொடுத்தால் 1000 ரூபாய். அதை விட அந்த விளம்பரத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் எழுதியிருந்தார்கள், அவர் பிராமணர் ஆனால் மீசை வைத்திருப்பார். ரொம்ப முக்கியம், பூணூல் போட்டிருக்க மாட்டார். தான் அதை அணிந்து கொள்ளவில்லை. தான் அணிந்து கொள்ளாததை கனகலிங்கத்துக்கு அணிவித்த பெருமைக்குரியவர் அவர். கனகலிங்கத்துக்கு சொன்னார், நான் பிராமணன் என்று போய் சொல். யார் கேட்டார்கள் என்று சொன்னால் பாரதி சொன்னான் என்று சொல். பக்கத்து தெருவில் 2-3 தெரு தள்ளி ஒரு பாய் கடை, சாய்பு கடை. சாய்பு கடையில் போய் அந்த காலத்தில் யாரும் சாப்பிட மாட்டார்கள். அந்த கடையில் போய் ஒரு தேநீர் வாங்கி ஊரே பார்க்க கடை வாசலில் நின்று பாரதியார் குடிப்பார். கனகலிங்கத்தை தன் வீட்டில் வந்து சோறு போட்டது மட்டும் பாரதியின் சிறப்பு இல்லை, கனகலிங்கத்தின் வீட்டிற்கு போய் சாப்பிட்டிருக்கிறார். கனகலிங்கத்தின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு செல்லம்மாவை வர வைக்கிறார். செல்லம்மா வர மறுக்கிறார்.
ஏதோ காரணம் சொல்கிறார், அதானே அவர் அப்படித்தானே இருந்திருப்பார். 2-3 முறை முயற்சித்த பிறகு பாரதியார் சொல்கிறார், செல்லம்மா திருந்த கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான், முடிந்தது. 1916ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் வாழ்ந்தபோது நல வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு புதன்கிழமை இரவு ஒரு பெரிய புயல் பாண்டிச்சேரியை தாக்குகிறது. நல வருஷம் கார்த்திகை மாதம் புதன்கிழமை இரவு. உனக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரியும் என்று கேட்கிறீர்களா? பாரதி எழுதிய கவிதைகளிலேயே பாரதி தேதியிட்டு எழுதிய ஒரே கவிதை இதுதான். புதுச்சேரியே தரைமட்டமாகிவிட்டது. நண்பர்களோடு சேர்ந்து வசதி உள்ளவர்களின் வீடுகளுக்கு போய் அரிசி வாங்கி அந்த அரிசியை பொடித்து கஞ்சி ஆக்கி வீடும் உணவும் எல்லாம் இழந்தவர்களுக்கு கஞ்சி ஊற்றி கொடுக்கிறார் பாரதியார் தன் நண்பர்களோடு. அது வள்ளலாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது. எல்லாருக்கும் கொடுத்தாகிவிட்டது, சாப்பிட வேண்டும் என்று தேடுகிறார்கள், பாரதியை காணோம். எங்கே பாரதி என்று கேட்கிறார்கள். இல்லை, யாரோ 2 பையன்களை கூட்டிக் கொண்டு எங்கோ போய்விட்டார். எங்கே போனார்? போய் விசாரித்தால் பிறகு தெரிகிறது, வீழ்ந்து கிடந்த மரங்கள் காரணமாக, மரங்களில் குடியிருந்து மழையில் நனைந்து விரைத்து உயிர்ந்து இழந்து வீதிகளில் கிடந்த காக்கைகளையும் குருவிகளையும் ஒரு சாக்கு பையில் நண்பர்களோடு சேர்ந்து போய் அள்ளி எடுத்துக்கொண்டு போய் மனிதர்களுக்கு செய்வது போல மாண்புடைய இறுதிச் சடங்கை செய்தவர். 10 ஆண்டு கால வாழ்க்கை நான் ரொம்ப சுருக்கமாக தந்தி அடிப்பது போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரம் பேசலாம் என்று சேகரனை கேட்டேன். நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் பேசலாம் என்கிறார். நாளை வரை நீங்கள் பேச சொன்னாலும் நான் பேசுவேன். அப்படி பேசுவதற்கு எனக்கு பாரதி சார்ந்த செய்திகள், கதைகள், கவிதைகள், உரைநடை, நாடகம், நாவல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பாரதி என்கிற மானுடன் யார்? கவிஞன் இல்லை, மானுடன். பாரதி என்பவர் மானுடன். தாயை இழந்தவன், தந்தையை இழந்தவன், கல்வி கற்க முடியாமல் தவித்தவன். ஆனால் அவன் 9 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன். அவன் வீட்டில் அரசாங்கம் திருட்டு நடத்துகிறது. பத்திரிகையை கொண்டு வர முடியவில்லை. அவனுக்கு தெரிந்த வேலை எது? எழுதுவது, பத்திரிகை நடத்துவது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் வாழ்வதில்லை என்று முடிவெடுக்கிறார். ஒன்றை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். விடுதலை போராட்ட வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். 1912ஆம் ஆண்டு வரையில் இருந்த விடுதலை போராட்டத்தின் போக்கு என்பது வேறு. 1914ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது. முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிய பிறகு இந்தியாவில், உலகில் பல்வேறு இடங்களில் அரசியல் ரீதியான அணிச்சேர்க்கைகளில் மாற்றம் வருகிறது. பலர் அரசியலை விட்டே நீங்குகிறார்கள். சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த திலகர் மறைந்து விட்டார். எதிர்த்து நின்று போரிடுவேன் என்று சொன்ன அரவிந்தர் துறவியாகிவிட்டார். வஉசி 40 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்று சிறைக்கு போய்விட்டார். ஆஷ் படுகொலைக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் கெடுபிடி ரொம்ப இறுக்கமாகிவிட்டது. இயக்கம் தோற்று போகிறது, தலைமை மாறுகிறது. திலகரின் கையில் இருந்து இந்தியாவின் அரசியல் தலைமை காந்தியின் கைகளுக்கு மாறுகிறது. அது 1919ஆம் ஆண்டு. ஆனால் காந்தி அரசியலுக்கு வந்தபோது இந்தியாவில் யாருக்கும் காந்தியை தெரியாது. யாருக்கும் தெரியாத காந்தியை தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதே தெரிந்து கொண்டு காந்தியின் படைப்புகளை வாசித்து காந்தியை மற்றவர்கள் போற்றி பாடுவதற்கு முன்பு வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று பாடியவர் பாரதியார். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் நிறைவாக சொல்லிவிடுகிறேன். அரசியல் ரீதியான மாற்றங்கள், உலக மகா யுத்தம், இதெல்லாம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள், அவ்வளவு செய்திகள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாம் மாறிய சூழலில் இனி பாண்டிச்சேரி இருக்க முடியாது. மனைவிக்கும் மனம் பாண்டிச்சேரி இருக்க விருப்பம் இல்லை, அவருக்கும் விருப்பம் இல்லை. சரி, கைது வாரண்ட் இருக்கிறது. எல்லை தாண்டினால் பிடிப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். எல்லை தாண்டுகிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் பிரெஞ்சு இந்திய எல்லையை கடந்து பிரிட்டிஷ் இந்திய எல்லையான கடலுக்குள் கால் வைத்த கணத்தில் பாரதி கைது செய்யப்படுகிறார் என்றார். 8 ஆண்டுகள் பாரதி தொடர்ந்து போலீஸ் கண்காணிப்பிலே தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் கடலூருக்கு வந்த பல நாட்களுக்கு பிறகு அல்ல, எல்லை தாண்டி கால் எடுத்து வைத்த உடனே கைது செய்யப்படுகிறார்.
நவம்பர் 22 கைதாகிறார். டிசம்பர் 14 வெளியே வந்து விடுகிறார். அந்த சிறைச்சாலை குறிப்பு இன்னும் இருக்கிறது. அதில் சி. சுப்பிரமணிய பாரதி, ஃபாதர் சின்னசாமி, நேஷனாலிட்டி இந்தியன், நேச்சர் ஆஃப் கிரைம் கிரிமினல் என்று வெள்ளைக்காரர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆம், வெள்ளைக்காரர்கள் இருந்தவரை காந்தி தேச துரோகி தானே, பிறகுதானே தேசப்பிதாவானார். எந்த வெள்ளைக்கார சர்க்கார் கிரிமினல் என்று எழுதியதோ அந்த கிரிமினலுக்கு லண்டனில் சிலை இருக்கிறது. வென்றது ஆங்கிலேயர்களா பாரதியா? பாரதி. அப்படியே அந்த கணத்தில் கைது செய்யப்பட்டார். 32 நாட்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பிறந்த நாளை சிறையில் கழிக்கிறார் பாரதியார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் 1918ஆம் ஆண்டுக்கு முன்பு அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், முதல் உலகப்போர் சம்பந்தமாக ஏற்பட்ட அணி சேர்க்கைகளில் ஏற்பட்ட பிரான்சும் இங்கிலாந்தும் நெருக்கமாகி விடுகிறது. பிரெஞ்சு இந்தியாவில் வாழ்வது கடினமாகிறது. எல்லா மாற்றங்களும் பாரதியை மனரீதியாக பாதிக்கிறது. சித்தர்களோடு நெருக்கம் கொள்கிறார் பாரதி. எட்டயபுரத்தில் விட்ட பழக்கம் மீண்டும் சித்தர்களால் பாண்டிச்சேரியில் இருக்கிற போது பாரதிக்கு தொற்றிக் கொண்டு விடுகிறது. பாரதிக்கு அந்த பழக்கம் இல்லை என்றெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். பாரதிக்கு அந்த பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்திற்கு பாரதி ஆட்பட்டார். அவர் உடல் நலிவுற்றதற்கும் அவர் மரணமானதற்கும் அது காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவரது மேதமைக்கும் அவரது பக்திக்கும் அவரது நேர்மைக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் ஒருபோதும் இருந்ததில்லை. இந்த தெளிவு ஒரு வாசகனுக்கு, ஒரு மனிதனுக்கு வேண்டும். சோர்வுற்ற மனிதன், நண்பர்கள் யாரும் இல்லை. நீலகண்ட பிரம்மச்சாரி தலைமறைவாகிவிட்டார். வாவிசு ஐயர் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். அரவிந்தர் துறவி ஆகிவிட்டார். வஉசி சிறைக்கு போய்விட்டார். சகாக்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் ஒத்துழைப்பு இல்லை, பணம் இல்லை. எல்லா சிறகுகளும் பிடுங்கப்பட்ட ஒரு பறவை. எப்படியாவது சொந்த ஊருக்கு போனால் பறந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு தத்தி தடுமாறி எல்லை தாண்டி வருகிற போது உடல் நலிவுற்ற நிலையிலே தான் பாரதி இந்தியாவுக்குள் வந்தார். சிறைச்சாலையில் உடல் மேலும் நலிவுறுகிறது. நண்பர்கள் கூடி பேசுகிறார்கள். உள்ளேயே விட்டுவிட்டால் இறந்து போவான், அவனை காப்பாற்ற வேண்டும். ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு மனு போகிறது. அவன் ஒன்றும் அரசியல் கட்சியின் தலைவன் அல்ல, இல்லையா? He is not Gandhi, he is not Tilak, he is not Subhash Chandra Bose, he is a poet. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா குவாய்ட் போயிட் கிடையாது, அவ்வளோதான். இட்ஸ் a poet but not quiet. எழுதுகிறான், அதை தவிர அவனுக்கு என்ன இருக்கிறது? அவனை ஏன் சிறையில் வைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், எழுத்து தான் பிரச்சனை எங்களுக்கு, அதற்காகத்தான் அவனை உள்ளே வைத்திருக்கிறோம். அவனை உள்ளே வைப்பதற்கு ஆதாரமாக அன்றைக்கு இருந்த ஆங்கிலம் படித்த தமிழ்நாட்டு மேதாவிகள் மொழிபெயர்த்து கொடுத்த ஆங்கிலேயர்களுக்கு இவனை கைது செய்யலாம் என்று மொழிபெயர்ப்பு கொடுத்த பகுதியில் ஆங்கிலேயர்களால் தன் தந்தை செல்வம் இழந்ததாக தன் சுயசரிதியில் குறிப்பிட்ட வரியை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். ஊனர் செய்த சதியால் எந்தை செல்வம் யாவும் இழந்தனன் என்ற பாடலுக்கு ஊனர் என்றால் என்ன மாற்று பொருள் என்றால் ஸ்கவுண்ட்ரல்ஸ். அந்த மொழிபெயர்ப்பில் ஆங்கிலேய அதிகாரிகள் அச்சம் கொண்டு அவன் எழுத்துக்காகத்தான் உள்ளே வைத்தோம். சரி, இனிமேல் என்ன எழுதினாலும் உங்களிடத்தில் படித்து காண்பித்து அனுமதி பற்றி எழுதி கொடுப்பான். நீங்கள் விடாமல் உள்ளே வைத்திருந்தால் இறந்து போவான். அவர் இறந்து போகாமல் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடியவர்களில் அன்னி பெசன்ட் ஒருவர். நீங்கள் ஆச்சரியமான உண்மை தெரியுங்கள், அன்னி பெசன்ட்டை கேலி செய்து பாரதி எழுதியது மாதிரி யாருமே எழுதியிருக்க மாட்டார்கள். The fox with the golden tail என்று எழுதினார். ஆமாம், தங்க வாளோடு கூடிய நரி என்று அன்னி பெசன்ட்டை கேலி செய்தார் பாரதியார். ஆனால் அந்த அன்னி பெசன்ட் பல நண்பர்கள் சொன்னதை கேட்டு அவரும் முயற்சி செய்தார்கள். இனிமேல் என்ன எழுதினாலும் உங்கள் அனுமதி பெற்று அவன் எழுதி தருவான், அதை பிரசுரிப்பான். உங்கள் அனுமதி இல்லாமல் அவற்றை பிரசுரிக்க மாட்டான். அவன் உயிரை காக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று நண்பர்கள் முயற்சியில் ஒரு கடிதம் தயாரிக்கப்படுகிறது. நலிவுற்ற பாரதி அதில் கையெழுத்து போடுகிறார். பாரதி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தான் என்று சில மடையர்கள் பேசுகிறார்கள். நான் அதற்கு மேல் அதை விவரிக்க விரும்பவில்லை.
வெளியே வந்ததற்கு பிறகும் பாரதி எழுதுவதை நிறுத்தவில்லை. விடுதலையாகிய கடலூரிலிருந்து பாரதி எங்கே போனார்? செல்லம்மா சொன்னார், சென்னையில் உன்னால் வாழ முடியாது, பாண்டிச்சேரியில் வாழ முடியாது, என் ஊருக்கு வா, வீட்டு மாப்பிள்ளையாக இரு, என் உறவுக்காரர்கள் சாப்பாடு போடுவார்கள், நன்மை செய்வார்கள், நீ வா என்று எட்டயபுரத்திற்கும் போகாமல் சென்னைக்கும் போகாமல் மனைவியின் ஊருக்கு போய் கடையத்தில் 2 ஆண்டுகள் வாழ்ந்தார் பாரதியார். அந்த 2 ஆண்டுகள் மிக கடினமான ஆண்டுகள். என்றால் பாரதியின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர் வாழ்ந்த பகுதியின் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒப்புக்கொள்ளவே இல்லை. பள்ளிவாசலிலே போய் பாரதியார் பேசினார், ஊர்க்காரர்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு கழுதை குட்டியை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சினார், ஊர்க்காரர்களுக்கு அது பிடிக்கவில்லை. செல்லம்மாவுக்கு சாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வேன் என்று சொன்னார், அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மகளுக்கு தங்கம்மாளுக்கு திருமணம் வந்தபோது கன்னிகானம் தானம் செய்வதற்கு சட்டையை கழற்றி பூநூல் போட்டுக் கொண்டால்தான் நீ பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க முடியும் என்றார்கள். பாரதி எப்போதும் ஒரு கோட்டு போட்டு கொண்டிருப்பார். கோட்டு போட வேண்டும் என்ற விருப்பமெல்லாம் கிடையாது. பாரதியாருக்கு மெலிந்த தேகம். சட்டை இல்லாமல் பாரதியாரை செல்லம்மாவை தவிர யாரும் பார்த்ததில்லை. இதை நான் சொல்லவில்லை. பாரதி காலமாகி செல்லம்மா காலமாவதற்கு முன்பு திருச்சியில் செல்லம்மா வாழ்ந்தபோது ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திரிலோக சீதாராமும் செல்லம்மாவை தினசரி போய் பார்ப்பதற்கு முன்பு திருச்சிக்கு வந்திருந்த பாரதிதாசனை போய் பார்த்தார்கள். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. 5:30 மணி ஆன உடனே கவிஞரை வரம் போயிடுவாங்க. 4 நாள் தொடர்ந்து நடக்கும். 5ஆவது நாள் பாரதிதாசன் கிட்டார். கரெக்டாக மணி அடித்த மாதிரி 5:30 மணிக்கு எந்திரிச்சு எங்கே ஒரு 2 பேரும் பாரதிதாசன் கிட்டார். செல்லம்மாவை பார்க்க போகிறோம். எங்கே? ஐயர் சம்சாரமா? இங்கேயா இருக்காங்க? நானும் வர்றேன் என்று பாரதிதாசன் கிளம்பிட்டார். முன்னால் ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திரிலோக சீதாராமும் பேசிக்கொண்டே போகிறார்கள். என்னை விட உயரம் பாரதிதாசன், குஸ்தி வாத்தியார், பெரிய உடம்பு. ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் கேட்கிறார், வழக்கமாக நாம் போனால் தோளிலுக்கு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி செல்லம்மாவின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்ற பிறகுதானே பேசுவோம். இந்த பின்னால் வர்றாரே இவர் பகுத்தறிவு இயக்கத்துக்காரர், கருப்பு சட்டை போட ஆரம்பித்து விட்டார், இவர் இதெல்லாம் செய்வாரா? திரிலோக சீதாராம் சார் அவர் செய்கிறார், செய்யவில்லை, நமக்கு என்ன, நாம் செய்வதை செய்வோம். நேராக போனார்கள். வீட்டுக்குள்ளே போனார்கள். செல்லம்மா வந்தார்கள். சுப்புரத்தினத்தை செல்லம்மாவுக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் இருந்த போதே. ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திரிலோக சீதாராமும் செல்லம்மாவின் காலில் விழுந்து வணங்கி எழுந்தார்கள். பாரதிதாசனை காணவில்லை. எங்கேன்னு தேடினா நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து கடந்தார் பாரதிதாசன். பின்னாளில் வீட்டுக்கு போன போது அவருடைய பகுத்தறிவு நண்பர்கள் கேட்டார்கள், பகுத்தறிவுக்காரர், சுயமரியாதைக்காரர், ஒரு ஏழை பிராமண விதவையின் காலில் நீ விழலாமா என்று கேட்டபோது, வாய மூடு, என் ஐயரை பற்றியும் ஐயர் குடும்பத்தை பற்றியும் பேசினால் சும்மா இல்லை. இந்த மாதிரி மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி சொன்னான்னு ஒருத்தன் சொன்னான், எந்திரிச்சு போய் அவன் முதுகில் ஒரு அடி. யாரு? பாரதிதாசன். சொன்னார்னு சொல்லு, நீ எப்படி விழுந்து கும்பிடலாம் என்று கேட்டபோது பாரதிதாசன் சொன்னார், ஓ, இந்த உலகத்திலேயே எங்கள் ஐயரை முழுசாக பார்த்தது அந்த அம்மா மட்டும்தாயா. தன் உடலை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக கோட்டு அணிந்து கொள்ளுகிற பாரதி முதன்முறையாக மகளின் திருமணத்திற்காக எல்லாவற்றையும் கழற்றி தான் அத்தனை காலம் போடாமல் இருந்த சுயசாதி மறுப்பின் அடையாளமாக தான் கழற்றி எழுந்த பூநூலை நீ போட்டுக்கொண்டால்தான் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும். ஒரு தகப்பனாக நீ என்ன சொல்கிறாய்? பாரதி தயங்கவில்லை. எல்லாவற்றையும் கழட்டி விட்டு பூணூல் அணிந்து கொண்டு தங்கம்மாவுக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்தார். மகளின் திருமணம் முடிந்து கீழே இறங்கி வந்த உடனே ஒருத்தர் கேட்டார், அவரை நான் பின்னாளில் பார்த்திருக்கிறேன். ஆமாம். என்ன பாரதி, கீழே இறங்கி வந்துட்டியா என்றவர் கேட்டார். பாரதி சொன்னான், என்னால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்க முடியும், ஆனால் உன்னால் என் உயரத்திற்கு ஏறி வர முடியாது. அவர் கடைப்பிடித்த எல்லாவற்றிற்காகவும் அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள். அவர் ஊருக்கு தெரியாமல் சாப்பாடு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தண்ணீர் எடுக்கப் போகிற பானைக்குள் சோறு வைத்து செல்லம்மா உணவு கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அதையும் தடுத்திருக்கிறார்கள். இனிமேல் கடையத்தில் வாழ முடியாது என்கிற நிலைமை. மீண்டும் சென்னைக்கு வருகிறார். 1920ஆம் ஆண்டு.
அவர் எப்போது வந்தாலும் வேலை கொடுக்க ஜி சுப்பிரமணியர் தயாராக இருந்தார். ஏன்னா ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு அவரது மேதமை தெரியும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், 1912ஆம் ஆண்டு இளம் வயதில் தன் கணவனை இழந்த தன் இளம் வயது மகளுக்கு அன்றைக்கிருந்த பிராமண குல சம்பிரதாய வழக்கங்களையும் மரபுகளையும் மீறி தன் குழந்தை பருவத்தில் விதவையான மகளுக்கு மறுமணம் செய்து வைத்த பெருமைக்குரியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அந்த பெருமையை தான் எழுதிய புத்தகத்தில் பாராட்டி புகழ்ந்தவர் பாரதியார். சந்திரிகையின் கதை ஒரு கதை இருக்கிறது. எனவே ஐயருக்கு, சுப்பிரமணிய ஐயருக்கு எப்போதும் பாரதியை ரொம்ப பிடிக்கும். மீண்டும் சுதேசமித்திரனில் வேலை. 1919 இறுதியிலேயே சென்னைக்கு வந்து விட்டார். தான் தொடங்கப் போகிற ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவதற்காக காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போதுதான் அந்த சந்திப்பு நடந்தது. காந்தி இருந்த அறைக்குள் அரசியல் கூட்டம் நடக்கிறது. ஒரு திண்டில் காந்தி அமர்ந்திருப்பார். திண்டில் அமர்ந்திருப்பு சௌரியத்திற்காக அல்ல, மெலிந்த தேகம், தரையில் உட்கார்ந்தால் சதை வலிக்கும். ஆமாம், அதுக்காக ஒரு திண்டு போட்டிருப்பாங்க, ஒரு மரியாதை. அதில் உட்கார்ந்துருப்பார். ராஜாஜி, சத்தியமூர்த்தி, அன்றைக்கு இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்கிறார்கள். வெளியே 2 பேர் காவல். ஒன்று காந்தியின் உதவியாளர் மகாதேவ தேசாய், இன்னொன்று வாராமசாமி ஐயங்கார். யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று உத்தரவு. 1919 நவம்பர். 2 பேரும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கையில் ஒரு கம்பு வைத்திருப்பார் பாரதியார், நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். ஒருபோதும் அதை ஊன்றி நடக்க மாட்டார், இப்படி தான் வச்சிருப்பார். அப்படி வந்தார். வாராவுக்கு பாரதியாரை பார்த்த உடனே ஒரே வியப்பு. அப்படி பார்த்தார். என்னமோ வாரா, சௌக்கியமாக இருக்கிறீரா? பாரதியார் உள்ளே போயிட்டார். வாரா எழுதுகிறார், தடுக்கவும் முடியவில்லை, நிறுத்தவும் முடியவில்லை, மின்னலை போல் உள்ளே போய்விட்டார். உள்ளே போனது மட்டுமில்லை, காந்தி அமர்ந்த திண்டின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு காந்தி, மிஸ்டர் காந்தி, நாளை திருவல்லிக்கேணியில் ஒரு கூட்டத்தில் நாம் பேசுகிறோம், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறாய். காந்தி பார்க்குறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முக்கியமான அரசியல் கூட்டம், ஸ்டேட் லெவல் லீடர்ஸ், ஆல் இண்டியா லீடர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது முன்பின் அறிமுகமே இல்லாத, தமிழ்நாட்டிற்கான உடையே இல்லாமல் தலப்பாய் கட்டிய முறுக்கிய மீசை கொண்ட ஒரு மனிதன், அதுவும் திண்டிலேயே ஏறி உட்கார்ந்து, நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல ஒன்று டிஸ்போஸ் பண்ணுன்னு இருப்பாங்க. எப்படி பாரதி காந்தியை கண்டு கொண்டாரோ அதுபோல் காந்தி பாரதியை கண்டு கொண்டார். மேன்மக்கள் அறிவார்கள் தானே. காந்தி எப்படி பார்த்தார்? ஒரு நிமிடம், மகாதேவ், நாளைக்கு நமக்கு என்ன வேலை என்று கேட்டார். அவர் பார்த்து விட்டு சொன்னார், நாளைக்கு ஹிந்தி பிரச்சார சபாவில் பேசுகிறீர்கள் எல்லாம் சொன்னார். காந்தி எல்லாம் கட்டி விட்டு சொன்னார், நாளை எனக்கு அலுவலகம் இருக்கிறது, நாளை மறுநாள் நிகழ்ச்சியை வைத்து கொண்டால் நான் வருகிறேன். யார்? காந்தி. நீ யார், இன்னத்துக்கு என்ன கூப்பிடுற? எதுவுமே கேட்கல. நாளை மறுநாள் நான் வருகிறேன். இப்போ அவர் சொல்கிறார், நாளை மறுநாள் நீர் வரும் வரையில் பாரத மாதா காத்து கொண்டிருக்க மாட்டாள், நாளை கூட்டம் நடக்கும். மிஸ்டர் காந்தி, உங்களுடைய இயக்கத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். போயிட்டார் கிளம்பி. போன பிறகு காந்தி கேட்டார், ஹூ இஸ் திஸ்? அப்புறம் நான் சொன்னாங்க, ஹீ இஸ் எ போயட். ரொம்ப குவைட்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் எ போயட். காந்தி சொன்னார், டேக் கேர் ஆஃப் ஹிம், டேக் கேர் ஆஃப் ஹிம். காந்தி சொன்ன வார்த்தை. ஆனால் நோபடி டுக் கேர். அடுத்த முறை காந்தி வந்தபோது பாரதி அமரனாகிவிட்டான். அதனால் தான் அடுத்த முறை வந்தபோது பாரதிக்கு வாரா போய் நினைவுறுத்தினார், நீங்கள் சொன்னீர்களே, உங்களை வந்து பார்த்தாரே, அவர் காலமாகிவிட்டார். செப்டம்பர் 11ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது காந்தி சொன்னார், அவன் தமிழ் கவிஞன், அவனுக்கான அஞ்சலி குறிப்பை நான் தமிழில் எழுத விரும்புகிறேன், யாராவது எழுதி கொடுங்கள் என்று எழுதி கொடுத்தார்கள். பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள், மோக்கா காந்தி என்று எழுதி கொடுத்ததை 1ஆம் வகுப்பில் தமிழ் படிக்கிற குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து ஒரு காகிதத்தில் காந்தி எழுதிய முதல் தமிழ் அஞ்சலி குறிப்பு மகாகவி பாரதியார். அந்த அசல் கடிதம் மதுரை காந்தி மியூசியத்தில் இருக்கிறது. 19ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் பணிகள் முடிந்தது. பாரதி அங்கே இடங்கள்லாம் போக ஆரம்பிக்கிறார். நிறைய வேலை செய்கிறார், நிறைய உழைக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு அப்போ தான் டெலி பிரிண்டர்கள் அறிமுகமாகிறது. அப்படி காகித சுருள் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும், செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் எடுத்து பிரித்து பிரித்து ஒட்டி ஒட்டி, தந்தி பார்த்துருக்கீங்களா, பழைய தந்தி, அது மாதிரி மலை போல குவிந்திருக்கும் அந்த காகித குப்பைகளுக்கு நடுவில்
அவைகளை வரிசைப்படுத்தி அதை பிரித்து அதில் தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு தேவையானதை தனியே பிரித்து அதை அன்றைக்கே மொழிபெயர்த்து அப்போதே சுதேசபுத்திரனுக்கு கொடுத்து விட்டு போவார் பாரதி. இதெல்லாம் பழக்கம் இருக்கிற பாரதியார் சைவ மரபில் வந்தவர். சின்னசாமி ஐயர் பிள்ளை தானே. சைவ மரபில் வந்த பாரதி கண்ணன் பாட்டு பாடினார். சைவர்கள் திருமாலை பாட மாட்டார்கள், சிலர், எல்லோரும் இல்லை. சில வைணவர்கள் சிவன் கோவிலுக்கே போக மாட்டார்கள். அண்மையில் ஒரு நண்பருடைய கல்யாணம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் நடந்தது. இலங்கையில் இருந்து ஒரு நண்பர் வந்தார் திருமணத்திற்காக. யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து உப்பிலியப்பன் கோயில் வாசல் வரைக்கும் வந்தவர் உள்ளே வரவில்லை. நீ எதுக்கியா வந்த அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்து இருந்தார். கல்யாணம் உள்ள அப்படின்னா பெருமாள் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்ட்டார். இப்போ ஆமாம், நான் சொன்னேன் எதுக்காக நீ இலங்கையிலேருந்து ஏன் வரணும் அப்படின்னு. நான் கல்யாணத்துக்கு தான் வந்தேன், வெளியே வருவாங்கள்ல பார்த்துட்டு போகிறேன். அந்த காலகட்டத்தில் சைவ மரபில் வந்த பாரதி கண்ணனை பாடுகிறான், கடற்கரையில் பாடுகிறார், இனிய குரலில் பாடுவார். பார்த்தசாரதி கோவிலுக்கு அன்றாடம் போவார். சைவ மரபில் வந்தவர் பார்த்தசாரதி கோயிலுக்கு ஏன் போகிறார் என்றால் ரொம்ப யோசித்து பார்த்து கண்டுபிடித்தேன். எனக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற நான் நிறைய வைணவ திருத்தலங்களுக்கு போகிறவன். பல சமயங்களில் ஒரு முறை இரவில் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஒன்றை படித்துவிட்டு அக்கார அடிசில் என்று பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பதை, அக்கார அடிசில்னா சக்கரை பொங்கல் எப்படி சாப்பிடுவோம் சொல்லுங்க, அப்படித்தானே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்ற மாதிரி பெருமாளை பார்த்து சொல்கிறாருன்னா அந்த பெருமாள் எப்படி இருப்பாருன்னு பார்க்க வேணாமோ. இரவில் அக்கார அடிசில் என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை படித்து விட்டு மூடிவிட்டு மறுநாள் காலையில் அந்த பெருமாளை பார்ப்பதற்கு போனால் அந்த பெருமாள் நெசமாகவே அக்கார அடிசலாகத்தான் இருந்தார். வலிச்சு சாப்பிடலாம் மாதிரி செல்லும் அழகு. ஆமாம், ஏன் பாரதியார் பார்த்தசாரதி கோயிலுக்கே போனிருந்தால் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே மீசை வைத்த ஒரே பெருமாள் பார்த்தசாரதி மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல கருப்பு வேற, முகமெல்லாம் அம்மத்தெலும்பு போல, அம்மத்தெலும்பு இல்லை, கணைகள், போர்க்களத்தில் இருந்த கணைகள் பட்ட காயம். எனக்கு சொல்வார்கள், உற்சவர் திருமேனி செய்தபோது வார்ப்பில் செய்த திருமேனியிலும் மூலவரின் முகத்தில் இருந்தது போல காயங்கள் இருந்தது என்று சொல்வார்கள். அது மிகையோ கற்பனையோ, ஆனால் இதற்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. அந்த கோவிலுக்கு போனால் அர்ச்சகருக்கு பாரதியாரை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும். ஒரு தேங்காயும் பழமும் கொடுப்பார். தேங்காயும் பழமும் கொடுத்தால் சட்னிக்கு ஆகும் என்று பாரதியார் வீட்டுக்கு அதை கொண்டு போனதே இல்லை. இல்லாத காலத்திலேயே வந்த அரிசியை குருவிக்கு போட்ட பாரதியார் கொஞ்சம் சம்பாதிக்கிற காலத்தில் கிடைத்த தேங்காயை என்ன செய்வார், மேற்கு வாசல் வழியாக வருகிற போது கட்டியிருக்கிற யானைக்கு கொடுப்பார். அன்றாடம் கொடுப்பது வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான் போனார். ஆனால் அதற்கு மதம் பிடித்திருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. யானை அவரை மிதிக்கவில்லை, யானை அவரை தள்ளிவிட்டது. நீங்களும் நானும் படித்த பள்ளிக்கூட பாடத்தில் யானை மிதித்து அவர் இறந்து போனார் என்று நீங்கள் படித்திருந்தால், அப்படி யாராவது எழுதியிருந்தால் அவர்களைத்தான் யானை மிதிக்க வேண்டும். ஆமாம், ஏன்னா வரலாற்றை பிழையாக எழுதுகிறவர்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதுவும் குழந்தைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும். நானே சின்ன வயசில் அதை படிச்சுட்டு அச்சோ வாத்தியார யானை மிதிச்சு போடுச்சே அப்படின்னு, அப்புறம் அப்படியே வளரார படிச்சுட்டா யானை தள்ளி விட்டது. குப்புற விழுந்ததில் முகத்தில் கொஞ்சம் காயம். எப்போதும் உடன் இருந்தான் ஒருவன், கோழைக்கண்ணன், கோழையூர் கிருஷ்ணமாச்சாரியார். அந்த கோழைக்கண்ணனைத்தான் கண்ணன் என்கிற பாட்டில் வேலைக்காரனாக எழுதியிருப்பார் பாரதியார். தெய்வத்தை வேலைக்காரனாக மாற்றிய பக்தன் இந்த உலகத்தில் யார் சொல்லுங்க? எல்லாம் தெய்வத்துக்கு வேலை செய்ய போனவர்கள் தானே பக்தர்கள். தெய்வத்துக்கு வேலை செய்ய போனவர்கள் பக்தர்கள் என்றால் தெய்வத்தையே தனக்கு வேலைக்காரனாக மாற்றியவன். எல்லோரும் பகவான் ஒருவனே ஆண், மற்ற எல்லோரும் பெண்கள், அதுவே புருஷ சுத்தம் என்று தங்களை பெண்ணாக பாவித்து நம்மாழ்வாரும் நாயன்மார்களும் தங்களை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து பாடிய போது தன்னை ஆணாகவே வைத்துக்கொண்டு இறைவனை பெண்ணாக்கிய ஒரே புலவன் கண்ணம்மா அப்படின்ட்டான்ல. யானை தள்ளி விட்டது, கோழை ஓடி போய் காப்பாற்றி விட்டார். நானும் பழம் கொடுக்கிறேன், அதுக்கு ஏதாவது புத்தி இருக்கா?
இப்படி செய்யலாமா என்று குவளை சொன்னபோது பாரதி சொன்னாராம், குவளை அது தெரியாமல் தள்ளிவிட்டது, பிறகு நான் என்று தெரிந்ததால் தான் அதை மிதிக்கவில்லை. ஆமாம், அதை குற்றம் சொல்லாதே. கவிராஜனே, கஜராஜன் ஒன்றும் செய்ய மாட்டான். இது இங்கே மட்டும் நடக்கல, திருவனந்தபுரத்துக்கு போய் ஜூவில் போய் சிங்கம் கூண்டில் இருக்கு, சிங்கத்துக்கிட்ட போய் பேசுகிறார் இவர். யோ கிட்ட போகாதையா, கடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. கவிராஜனை வனராஜன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஓ செருக்கு பார்த்துக்கங்க, யானை தள்ளி விட்டது, காயம். கொஞ்ச நாள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்து உடல் நலம் தேறி மீண்டும் அலுவலகத்திற்கு போய் பணிகள் செய்ய ஆரம்பித்து இறந்து போவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கருங்கல்பாளையம் என்கிற ஊரில் ஒரு நூலகத்தை திறந்து வைப்பதற்காக பாரதியார் போகிறார். 1921 ஜூலை மாத இறுதியில் கருங்கல்பாளையத்தில் நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு அந்த நூலகத்தில் மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பில் பேசுகிறார். மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் பாடியதை, தாய்மான சுவாமிகள் பாடியதை தன் முன்னோரிடமிருந்து சுவீகரித்து இந்த மண்ணில் வேர்விட்டு இந்த மண்ணின் ஈரத்தையும் உப்பையும் தாது பொருட்களையும் உண்டு வளர்ந்த ஒரு மாபெரும் விருட்சம் பாரதியார். அதை உள் வாங்கி செரித்து, எப்படி நான் அடிக்கடி சொல்வேன், குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்றால் குழந்தை உண்ண முடியாததை தான் உண்டு தன் குருதியில் சேர்த்து பாலாக்கி அமுதூட்டுகிற ஒரு தாய் போல சித்தர் பாடல்களையும் ஆழ்வார்கள் பாடல்களையும் நாயன்மார்களையும் வள்ளுவனையும் கம்பனையும் இளங்கோவையும் தான் உண்டு செரித்து நமக்கு மூட்டிய அமுத முலைகளுக்கு சொந்தக்காரன் இந்த காதலி. மனிதனுக்கு மரணமில்லை என்று எழுதிவிட்டு சுதேசிமத்திரனுக்கு திரும்ப வந்து தான் அங்கே பேசிய அந்த பேச்சை ஒரு கட்டுரையாக வெளியிடுகிறார். செப்டம்பர் மாதம் முதல் வாரம். என்ன சாப்பிட்டார் என்று தெரியவில்லை, வயிற்றுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை, வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. ஏற்கனவே மெலிந்த தேகம். அது ஒன்று திருநெல்வேலிக்கு நீங்கள் போனால் அந்த பெரிய வீடு தான் பாரதி விழுந்த வீடு கருதி விடாதீர்கள். அந்த வீட்டிலேயே ஒரு சின்ன ஒன்று கொடுத்த பகுதியிலே தான் 2-3 நாட்கள் மருந்து சாப்பிடுகிறார். பிறகு மருந்து சாப்பிட மறுக்கிறார். மருந்து சாப்பிட மறுப்பதாக நண்பர்கள் போய் சொல்லுகிறார்கள். தன்னை போலீஸ் கைது செய்து சிறைக்கு அழைத்து கொண்டு போகிற போது சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பு பாரதியின் வீட்டிற்கு வந்து மருந்து சாப்பிடாமல் தொந்தரவு பண்ணாதீரும், மருந்து சாப்பிடுங்க என்று கேட்டுக்கொண்டு போகிறார் வாவேஸ்வரர். ஆனால் செப்டம்பர் 11 பிற்பகலுக்கு பிறகு பாரதி மருந்து உண்ண மறுக்கிறார். யார் கேட்டுக்கொண்டும் பாரதி மருந்து உண்ணவில்லை. ஆனால் மறுநாள் சுதேசமித்திரனுக்கு போனால் ஆப்கான் மன்னர் அமானுல்லா கானை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும். ஏன், ஆப்கான் மன்னர் அமானுல்லா கான் இந்தியாவிற்கு வந்தபோது பக்ரீத் பண்டிகையின் சமயத்தில் மாட்டிறைச்சியை பயன்படுத்தி எனக்கு உணவு கொடுத்தால் இந்துக்கள் மனம் புண்படும் என்பதால் மாட்டிறைச்சி இல்லாத உணவு தந்தால் நான் அந்த விருந்தில் கலந்து கொள்வேன் என்று ஆப்கன் மன்னர் சொன்னதற்காகவும் அலிகார் பல்கலைக்கழகத்திற்கு நிதி கொடுத்ததற்காகவும் ஆப்கன் மன்னரை பாராட்டி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டு 1921 செப்டம்பர் மாதம் 12 அதிகாலை 1:30 மணிக்கு பாரதி காலமானான். நன்றி. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தலாம். நன்றி 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 நன்றி. ஒரு அதிகபட்சம் சார் உட்காருங்க சார், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நிறைய நகைச்சுவைகள் ப்ளீஸ். ஹியூமர் கிளப்பில் வெரைட்டிஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோம், டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஐ திங்க் பாரதியை பற்றின ஒரு அற்புதமான சொற்பொழிவை நீங்கள்லாம் ரசித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய முயற்சி உங்களுக்கான ஒரு சத்யா மேடம் வாங்க. ஜெடி கேர்லேருந்து அதுக்கு முன்பாக மேடம் கொஞ்சம் உட்காருங்களா, ஒரே ஒரு நிமிஷம். விஜய் மேடம் ஒரு நிமிஷம் உட்காருங்க ப்ளீஸ், உங்களை தான். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நல்ல நிகழ்ச்சி. என்ன, இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக ஒன்று ஹியூமர் கிளப் செய்ய போகிறது. அதை நிச்சயமாக அதை நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம்.
பாரதியார் குடும்பத்தை சேர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சோம். புரிஞ்சுனீங்களா? அத்தனை பேருக்கும் அனுப்பிச்சோம். உமா அவர்களும் சூரியநாராயணன் அவர்களும் பாரதி வந்திருக்காங்களா? மூவரையும் பாரதியார் குடும்பத்தை சேர்ந்த அந்த சந்ததிகளை நன்றாக கைத்தட்டி மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ஆடிட்டர் ஸ்ரீதர் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ். சார் வாங்க சார். ஒரு நிகழ்ச்சி நடத்துவது பெரிதல்ல. பாரதியார் மீது நாங்கள் எல்லாம் எவ்வளவு மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தோமோ அதைவிட அதிகமான அன்பும் மரியாதையும் மிகச்சிறந்த ஆத்மார்த்தமாக உங்களிடம் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். காரணம், உங்கள் வடிவில் நாங்கள் பாரதியாரை பார்க்கின்றோம். உங்களுடைய முன்னோர்கள் தானே பார்க்கின்றோம். அதனால் இந்த சபையில் எங்களுடைய ஆடிட்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய பொற்கரங்களால் ஹியூமர் கிளப் சார்பாக பாரதி கிருஷ்ணகுமாரோடைய முன்னிலையில் உங்களுக்கு ஒரு சிறு மரியாதை அளிக்கப்படுகிறது. சூரியநாராயணா அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. கொல்லு பேரன், பாரதியாரோட கொல்லு பேரன். நீங்கள் வாங்கலை, யாராவது அனௌன்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார், அப்படியே இருங்க. அவங்க பாரதியார் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். சூரியநாராயணா என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் ஆக்சுவலி பாரதியாரோட தங்கம்மாள் பாரதி, மூத்த மகள் தங்கம்மாள் பாரதியின் பேரன். அவர் சூர்யா பாரதி, நான் பாரதி ராஜகோபால். நான் மகள் உமா, சூர்யா பாரதியோடைய மனைவி ஆக்சுவலி. ஒரு 2 லக்கி டிப் இருக்குது. அது ரொம்ப அழகான பரிசு, ரொம்ப காஸ்ட்லியான பரிசு. சார் எடுத்துகிட்டு வாங்க சார். ஜெரிகார் சார், அதை பாரதி கிருஷ்ணகுமார் சார் 2 சீட் எடுங்க. கேரவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரவான் ரேடியோ அது கொடுக்க போகிறாங்க ஜெரிகேர்லேருந்து. அது யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள்னு பார்க்கலாம். பாரதி கிருஷ்ணகுமார் சார் 2 பேர் 2 எடுங்க சார் ப்ளீஸ். அதை வாங்கிங்க. முனவழியா அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நல்ல அற்புதமான கிஃப்ட்டு. மிஸ்டர் பாலசுப்ரமணியன் 6388188756 இருந்தால் மேடைக்கு வரலாம். இல்லையா? இல்லாட்டி வேறு ஆளுக்கு போயிடும். மிஸ்டர் மூர்த்தி 9611 இருக்காங்களா? மிஸ்டர் மூர்த்தி, கம் டு த ஸ்டேஜ். இப்போ இன்னொன்று எடுக்கும். அதை மிஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொல்ல. நல்ல காஸ்ட்லி ப்ரைஸு. மிஸ்ஸஸ் மேகலா இருக்கீங்களா? 98402 மிஸ்ஸஸ் மேகலா இருக்காங்களா? வாங்க மேகலா வாங்க சார். ஒரு நிமிஷம் சார். பாரதியார் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சூரியநாராயணா அவர்களுடைய திருக்கரங்களால் மேகலா அவர்களுக்கு அந்த பரிசு. மேகலா வாங்க 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 ப்ளீஸ். அவங்களுக்கு கொடுங்க. அதை வாங்கிங்க சார். சௌபாக்கியாவோட லக்கி வின்னர் மிஸ்டர் வி மணி, டாக்டர் வி மணி. சௌபாக்கியாவோட லக்கி வின்னர் டாக்டர் வி மணி அண்ட் கோடீஸ்வரன். 2 பேர் இருந்தால் இங்கே இருக்கீங்களா? கோடீஸ்வரன் இருக்காங்களா? வாங்க. முனவர் நீங்கள் ஓகே ஓகே. மணி அந்த இது சௌபாக்கியா இருக்குது பாருங்க. விபி அதை எடுத்து கொடுங்க. கோடீஸ்வரன் வந்துட்டாரா? வாங்க 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சௌபாக்கியா வழங்கக்கூடிய ஒரு பரிசு, அதை கொடுத்துருங்க ஐயா ப்ளீஸ்.
ஜெடிகேர் பற்றி யார் பேச போகிறாங்க? அங்கே கொடுத்துட்றீங்களா? அவங்க நீங்கள் வாங்கிங்க, அங்கே வாங்கிங்க சார். சூரியநாராயணன் சார், ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுகிறேன், ஒரே ஒரு நிமிஷம். அவங்க பாரதியார் ஃபேமிலின்னு ஒரு மினிட்ஸ் தான் பேச போகிறாங்க. தயவு செஞ்சு நம்ம அவங்களுக்கு செய்கிற மரியாதை அதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுக்கு. மேலும் ஹியூமர் கிளப் அன்பர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். ஓகே, நன்றி. எங்களுடைய ஸ்ரீதர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. முனவர் ஐயா போடுங்க. எஸ்பி ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதம் 11 பொங்கலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக இதே இடத்துல உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி மாதம் நம்ம மார்னிங் மீட்டிங் தான் வச்சுருப்போம். ரொம்ப கலாவாக ஆரம்பிக்க போகிறோம். இங்கே உள்ள குரூப்புக்கு பிடிக்கிற மாதிரி திரைப்பட பாடல்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாட போகிறாங்க. பெஸ்ட்டு சிங்கர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. பெஸ்ட்டு சிங்கர்ஸ் வித் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை ஒரு நாள் வரும் சாப்பாடு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான அப்படி எம்எஸ்வி கேவி மகாதேவன் குமார்லாம் எப்படி மியூசிக் போட்டிருந்தாங்களோ அப்படியே ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட் டீம் வருது. தயவு செஞ்சு மார்னிங் நிகழ்ச்சி எல்லோரும் வந்து நீங்கள் அதுக்கு கலந்துக்கணும் என்று சொல்லி 43வது ஆண்டு விழா, ஆண்டு துவக்கம், அதுக்காக நீங்கள் வரணும் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக உரையாற்றிய டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமாருக்கு நன்றியை சொல்லி, சூரியநாராயணன், உமா, பாரதி போன்றவர்களுக்கும் எங்களுடைய மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீதர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, வேறு ஏதாவது இருக்கா? ஜெடிகேர் நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க ஸ்ரீதர் சார் ப்ளீஸ். Just want to say that India's first ever geriatric hospital is Gericare, and we are, I think from Humor Club point of view, we are happy to receive Gericare as one of the sponsors. Thank you. ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் புத்தாண்டு, கிறிஸ்மஸ், பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி தேசிய கீதத்தோடு நிறைவு பெறுகிறது. उत्तर चित्ररंगा रमतु बनामी दागे तब तु बाचित मागे लागे तब जय गाता गायक जय गे भारत भाग्य विधाना. நன்றி, வணக்கம்.